என்ன செய்யணும்னு? நான் வந்து என் வீட்டுக்காரர் வேணும்னு போனாலும் அவரு வேணாம் தான் என்ன அடிச்சு விரட்டுறாரு மேடம். எனக்கு நீ தேவையில்லை, நான் தான் உன்னை தேவையில்லன்னு தானே இன்னொரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்க ரெடியா இருக்கீங்களா? இருக்க மேடம், ரெடியா இருக்க மேடம். சட்டப்படி நடவடிக்கை நாங்க ரெடியா இருக்கிறோம். ரெடியா இருக்கீங்க? ஆமா. ஏன்னா நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க சப்போர்ட் நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலன்னா இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம சமுதாயத்துல நடந்துட்டே இருக்கும். ஆமா மேடம். எந்த தைரியத்துலன்னா நீங்க எதுவும் சொல்லறது இல்ல. அதேதான் மேடம். இந்த பசங்க இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டே இல்ல. இப்படியே எல்லா அப்பா அம்மா நினைச்சிருந்தோம்னா இது மாதிரி பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆறுது? ஒரு கேள்விக்குறியா இந்த பொண்ணு. என்ன பத்தி அவங்க பிரியும் மேடம். நான் ஒரு சண்டை சாடி பாராளு கிடையாது, தெரியும். என்னோட வீக்னஸ் உங்களுக்கு தெரியும். சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா நாங்க உங்களை சப்போர்ட் பண்றோம். சரி மேடம். இருக்கிறேன் மேடம். கண்டிப்பா வாழ்க்கை இப்படி போயிட்டு நாங்க இருக்கிற வரையும் தான் மேடம் பார்க்க முடியும். இப்ப உங்க பொண்ணு தான் நடுத்தருல நிக்கறாங்க. ஆமா. இவங்க சந்தோஷமா இருக்காங்க, சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. ஏதோ அவங்க செஞ்சது எல்லாமே சரின்னு தான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா? அவங்களுடைய தரப்பு நியாயம். அவங்க பக்கம் நியாயமே இல்ல, நியாயம் இல்ல, நீதியும் இல்ல, ரெண்டும் இல்ல. ஆனா நியாயம் அவங்களுக்கு நியாயம் நீதின்னு தெரிஞ்சிருந்தா இந்த தவறு அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ அவங்க உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் உலகம், இதுதான் சட்டம், இதுதான் நீதி. அவங்கதான் நம்பிக்கை துரோகி மேடம். நம்பி கொடுத்த மேடம் இவனுக்கு என் பொண்ண. நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்குங்க, அவ்வளவுதான். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிற மேடம். எடுக்கணும். என்ன சப்போர்ட் தேவையா இருந்தாலும் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். சரி மேடம். சரியா? சரி மேடம். இனிமே இது மாதிரி துணிஞ்சு இவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது. செய்வாங்க மேடம். சரி, அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆல பிரியணும்னா சட்டப்படி பிரியுங்க. அவங்க வாழ்க்கை சொல்றாங்க மேடம். உங்க வாழ்க்கை பாருங்க. போலீஸ்னா பயம் இல்லையா? நீ எங்க போய் சொல்றியா சொல்லிக்கோ. அதெல்லாம் சொல்லுவாங்கம்மா. நாங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்ற எல்லா வார்த்தையும் நம்ம நம்ப முடியுமா? அடி வாங்க வச்சாங்க மேடம் போலீஸ் ஸ்டேஷன்ல. அது அவர் சொன்ன மாதிரி கரெக்ட்டா சொன்னாரு. அவர் ரொம்ப சாந்தமா இருக்கிறவர். அது அவர் வீக்னஸா அவங்க நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா சொல்றீங்க சாமி. தைரியமா சொல்றீங்க, தைரியமா சொல்றீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப கல்ச்சர்டா இருக்கீங்க, ரொம்ப பணிவா பேசுறீங்க. பொண்ணு கொடுத்த சைடு, அதனால நாங்க பணிவா இருப்போம், கூடுதலா பேசக்கூடாது, என் பொண்ணு வாழ்க்கை அப்படின்னு நீங்க பணிஞ்சு போனதுனாலதான் சில நேரத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம வீக்னஸ் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. மேடம் இந்த அம்மா சிரிக்குது. இந்த அம்மா மீன் வெட்டுற கத்து வர சமயம் எடுத்து வெட்டிச்சு. தாங்கி பிடிச்சிட்டேன் அப்படியே. அப்ப என் பேரன் வயித்துல பேர் வந்து முடி பிடிச்சி ஈஸ்து. என்ன யார் முடி பிடிச்சி ஈஸ்தாங்க? ஒண்ணுமே பண்ணல. இந்த அம்மா ஃபுல்லா ஆக்டிங் தான். பயங்கர ராட்சசி, பயங்கரமா ராட்சசி. இவங்க வந்து என் ஊடு ஏறி 4 பேர் சிந்து பிடிக்கலாமா? நான் உடம்பு சரி. யார் 4 பேர் இருந்தாங்க மேடம்? யார் இருந்தாங்க? அவங்க 100 வார்த்தைக்கு ஒரு வார்த்தைமா. டைவர்ஸ் சைட்ல சட்டப்படி அவங்கதான் மனைவி, அவங்கதான் சட்டப்படி அவங்கதான் மனைவி. நீங்க எங்க போனாலும் மனைவின்னுதான் இன்னமும் நான் ஏன்டா இப்படி பண்றியே, இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி உங்க கூட வாழறேன்னு சொல்லி அந்த பொண்ணு திரும்பி வந்துச்சு. அந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க சப்போர்ட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்திருந்தீங்கன்னா கரெக்டா தான் மேடம் பண்ணிருந்தேன். நான் வெளிய போகும்போது இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க மேடம். சண்டை போட்டனால இல்ல அப்படியே வந்துட்டு போயிட்டாங்க மேடம். பொண்ணுகிட்ட நல்ல சான்ஸ் இருந்துச்சு, நல்ல சான்ஸ் இருந்துச்சு. இந்த பொண்ணு பாவம், சரி இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி என் புருஷன் வேணும்னு சொல்லி இந்த பொண்ணு வந்துச்சு. அந்த சான்ஸும் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்துல இந்த பொண்ணு மட்டும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை இங்க வந்திருக்காது, இங்க வந்திருக்காது. இப்போ இந்த பிரச்சனை இங்க வந்துடுச்சு. சோ நடவடிக்கை சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் எங்க தீர்ப்பு. அதுல நாங்க உங்களை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு நல்ல சான்ஸ் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அது இந்த பொண்ணுனால மிஸ் பண்ணிட்டாங்களா, அந்த அம்மானால மிஸ் பண்ணிட்டாங்களா, இவங்க நேரம் சரியில்லையா எனக்கு தெரியாது. அதுதான் தேவைன்றாங்க, அது வேணான்றாங்க. ஒரே முடிவு அது அவங்க. இது பாருங்க சார், அவங்க முடிவு எடுத்துன்னா நம்மளுக்கு கோர்ட்டு சட்டம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. எல்லாரும் நம்ம முடிவை எடுத்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். அது இல்ல, நம்ம ஒரு சமுதாயத்துல வாழும்போது சட்டம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது அவங்க சரியா ஃபாலோ பண்ணலைன்னா அதுக்கு நடவடிக்கை நீங்க தான் எடுக்கணும். உங்க பொண்ணோட வாழ்க்கை, பொண்ணோட 2 பசங்க, அவங்க வாழ்க்கை அது ரொம்ப முக்கியம். சோ நீங்க ரெடின்னா உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க ரெடி. சரி மேடம். சரியா? நேயர்களே, இந்த பொண்ணு கொஞ்சம் படப்படான பேசுது, ஆனா நல்ல மனசு. சட்டப்படி பார்த்தோம்னா இந்த பொண்ணு தான் முதல் மனைவி, எல்லா அதிகாரம் இந்த பொண்ணுக்கு தான். அவரும் டைவர்ஸ் செய்யாம 2வது கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணோட அப்பா கிட்ட நாங்க பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, சட்டப்படி நான் நடவடிக்கை எடுக்க போறேன், வருத்தமா தான் இருக்கு, பெரிய தப்பு செஞ்சுட்டாரு.
நேயர்களே, வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.